ஈஸ்வரி அப்பாத்தாவோட விஷயம் கேள்விப்பட்டு வந்த போஸ அதே வீட்டுல எப்படியாவது தங்க வச்சிடலான்றதுக்காக ராஜாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி மலரையும் போஸையும் சேர்ந்து வாழ சொல்லலான்னு கேட்க, ஆனா மலரோ இல்ல, எனக்கு போஸ் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல, எனக்கு அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும், இந்த வேலைக்காரி பேச்செல்லாம் நீங்க எதுக்காக கேட்கணும், நீங்க சேர்ந்து வாழுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவ வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா ராஜாங்கமும், இதுல முழு முடிவை எடுக்க வேண்டியது மலர் தான். அவளே உன் பையன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது என்னால மட்டும் என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட, மோகனா அதுக்கான ஏற்பாடை செய்யுன்னு சொல்ல, மோகனாவோ எங்க யோசிச்சு பார்க்கலாம்லன்னு கேட்க, ஆனா ராஜாங்கமும் நான் சொன்னதை செய்யுன்னு மோகனா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஆனா எந்த பக்கமும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சாவித்திரியும் தாமரையும், இப்படி ஒரு அசிங்கம் இவளுக்கு தேவைதான், போய் ஒரு வேலைக்காரி இவளோட பையனை வேண்டான்னு சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட நிலைமையை யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே ராஜாங்கமும் அந்த ஊர் வழக்கப்படி மலருக்கும் போஸுக்குமே விவாகரத்து பண்ணி வைக்க ஈஸ்வரியும் மலரோட தாலி கொடியை கேட்குறாங்க. ஆனால் மலர் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை கலட்டி ஈஸ்வரி கையில் கொடுக்க, இதை பார்த்த ராஜாங்கமும், இங்கே பாருமா, நீ என்ன இருந்தாலும் அவளுக்கு பொண்டாட்டியா இல்லாமையே இருந்தாலும் இந்த வீட்டோட மருமகதான்றது எப்பவுமே மாறாதுன்னு சொல்லிட்டு மொகனாவை பார்க்க, மொகனாவும் அவங்களோட கழுத்துல இருந்து ஒரு செயின் எடுத்து மலர் கழுத்துல போட்டுட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனால் ஈஸ்வரியும், அதான் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல, இப்போ என் பையன் இங்கே இருக்கட்டுமான்னு கேட்க, ஆனா இல்ல, அவனுக்கு ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது புரியணும், அதனால இது வரைக்கும் எங்க இருந்தாலும் அங்கேயே அவனை போக சொல்லுன்னு சொல்லிட்டு போஸையுமே அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் அப்பத்தாவும் தமிழும், கொஞ்சம் நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்னு மலர்கிட்ட பேச, ஆனா மலரும் தான் எடுத்த முடிவுல தெளிவாதான் இருக்குன்றத புரிய வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தமிழுமே அவங்கள புரிஞ்சுக்க, ஆனா அப்பத்தாவும் மலரோட வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க அடிப்பட்ட பாம்பா இருக்கிற ஈஸ்வரியோ, என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருக்கிற அந்த தமிழ் செல்வியும் சரி ராஜாங்கத்தையும் சரி நான் சும்மா விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்கி அவன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கொலவெறியோட சபதம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், ஈஸ்வரி மறுபடியுமே ஏதாவது சதித்திட்டம் போட்டு அது மூலயமா குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ண போறாங்களா? ஆனா அந்த சதித்திட்டத்துல இருந்து தமிழ்ச்செல்வி ஒருவேளை அந்த குடும்பத்தையே காப்பாத்தி மறுபடியும் அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தாமல நம்பிக்கை வர வச்சு அந்த குடும்பத்துக்கூடயே சேர வாய்ப்புகள் இருக்கா? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.